இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பினால் உண்டாகும் 7 மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். மத்தேயு 1:23 சொல்கிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! இதுவரையிலும் அநேகர் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவனை சந்திக்க, ஆண்டவரை பார்ப்பதற்காக, அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக பல தீர்க்கதரிசிகளை சார்ந்தே வாழ்ந்தார்கள். எலியா, எலிசா, சாமுவேல், இப்படி அநேக தீர்க்கதரிசிகளை நாடி சென்றார்கள். ஆனால் இயேசு பிறப்பு நிமித்தம் அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆண்டுடைய பிறப்பு நமக்குள்ளே இருக்கிறது. 2010 நடந்த ஒரு உண்மை சம்பவம். இங்கே 2 மனிதர்கள் அமெரிக்கா தேசத்திலே, ஜிம் டைலன் என்கிற 2 மனிதர்கள், அவர்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்லே குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு திடீரென்று அநேக கடிதங்கள் வருகிறது. அவர்கள் புதிதாக அந்த அப்பார்ட்மெண்ட்லே சேர்ந்து அவர்கள் ஒரு வாரம்தான் ஆகிறது. அங்கே ஒவ்வொரு வாரமும் கடிதங்கள் வர ஆரம்பித்தது. முதல் வாரத்திலே ஒரு 5 கடிதங்கள், அடுத்த வாரத்திலே ஒரு 15, அதுக்கு அடுத்த வாரத்திலே ஒரு 100, இப்படி கடிதங்கள் வந்து கொண்டே இருந்தது. இவர்களுக்கு சந்தேகம். அந்த கடிதத்தின் முகவரியை பார்க்கும்போது இவர்கள் 2 பேருடைய முகவரியில தான் அந்த கடிதங்கள்லாம் வந்து சேர்க்கிறது. அதை பிரித்து பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர்கள் வீட்டிற்கு வந்த அந்த கடிதத்திலே கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு அநேக சிறு பிள்ளைகள் கிஃப்ட் வேணும் என்று அனுப்பியிருந்தார்கள். அதிலே ஒரு 4 ஒரு சிறுவன் அவன் கேட்டதான், எனக்கு ரொம்ப அழுக்கான சாக்ஸ் இருக்கிறது, குளிர்காலம் என்பதனால் எனக்கு புதிய சாக்ஸ் வாங்கித்தாங்க கிறிஸ்மஸ் தாத்தா என்ற ஒரு 5 வயது சிறுவன் கேட்டிருந்தான். அடுத்து ஒரு 6 வயது சிறுமி, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, எனக்கு எதுவுமே இல்லை, வாங்கித்தர எதுவுமே இல்லை, நிறைய தின்பண்டங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அதை வாங்கித்தாருங்கள் என்று எழுதியிருந்தது. இன்னும் ஒரு 9 வயது சிறுமி, எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கித்தாங்க என்று சொல்லி எழுதி, இப்படி அநேக கடிதங்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தது. இப்போது ஜிம்முக்கும் அந்த இன்னொரு நண்பருக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம், இது நம்ம அட்ரஸ்க்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி மீண்டுமாக அவர்கள் அட்ரஸை அவர்கள் சரி செய்தார்கள். கரெக்டாக தான், ஆனாலும் அவர்கள் கடிதம் நிற்கவில்லை. 450க்கும் அதிகமான கடிதங்கள் வந்து சேர்ந்தன. இப்போது அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம், இந்த சிறு பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய முகநூல் பக்கத்திலே அவர்கள் அந்த கடிதத்தை எல்லாம் பதிவிட்டார்கள். அதன் மூலமாக அநேக நன்கொடைகள் வந்தது. அங்கே ஒரு 150 கடிதங்களிலே கொடுக்கப்பட்டிருக்க தேவைகளை இவர்கள் மூலமாக கொடுக்க நேர்ந்தது. பிரியமானவர்கள், நாமும் கூட இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அநேகருக்கு உதவி செய்கிறோம். அன்றைக்கு கூட ஒரு ஆலயம் முடிந்து வெளியே வந்து நிற்கும்போது ஒரு கால் ஊனமுற்ற ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் என்னிடம் இருந்ததை அவருக்கு கொடுத்து வந்தேன். சில நேரங்களில் நம்மளுடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், இம்மானுவேலராக இருக்கிறார். இம்மானுவேலராக இருக்கிற தேவன் நமக்குள்ளாக இருந்து மற்றவர்களுக்கு ஆண்டவரை காட்ட நினைக்கிறார். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை கொடுக்கிறோம்?
நம் கொடுப்பதனால் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். இன்னும் அநேகர் புறஜாதிகள் நிறைய பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ளாத கூட்டத்தார் அநேகர் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்ன, இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கிற நன்மை செய்துமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி பிரசங்கி குறிப்பிடுகிறார். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கொண்டாடுகிற நமக்குள்ளே ஆண்டவர் இம்மானுவேலராக ஆண்டவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறாரா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கீங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக உம்மை முன்னிறுத்தி உண்மையே இந்த பிறப்பின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமேன்.